தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இரவு 12 மணிக்கு ஒரு பெண் எப்பொழுது வெளியே தனியாக நடமாடுகிறாளோ அப்போதுதான் உண்மையான சுதந்திரம் என்று சொல்றாங்க. இந்த பெண் ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்ற ஒரு இதெல்லாம் பதிவிடுவது ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுவதை கேவலமான ஒரு நிலையை தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்குன்னு. ஏன்னா இது ஒரு அவர்களுடைய அந்த மனநோயை தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது சொல்லலாம். விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு இது பண்ணாருன்னா அவரை பற்றி பகிரங்கமாக வெளியே பேசுவார். கொலை பண்ணிட்டான் விஜய்ன்ற அளவுக்கு ஒரு பெரிய வன்மத்தை வெளியே ஷூட்டிங் நடந்துச்சு. இந்த விவகாரத்தை குறித்து ஒரு சின்ன காணொலி வெளியிட்டிருக்காரு நக்கீரன் கோபால். எப்போ கொடுப்பீங்க? இது வரைக்கும் அந்த மக்கள் குறைதீர்ப்பு முகாம்லாம் நடத்துனீங்க, நிறைய படிவங்களை வாங்கிக்கினீங்க, அனைத்து படிவங்களுமே சரிபார்க்கப்பட்டு விட்டதா? பலபடி நானே இப்போ எழுதி கொடுத்துருக்கேன் சார், படிவம் எழுதி கொடுத்துருக்கேன். நீங்க எதுக்கு சார் கொடுத்தீங்க? நான் கொடுத்துருக்கேன். இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றத பார்க்கணும்ல, நம்ம செக் பண்றதுக்கு. ஆமா, செக் பண்றதுக்கு தான் கொடுத்தேன். இது வரைக்கும் எதுவும் வரல. பாஜகவுடைய இன்னொரு அங்கமாக திமுகவும் இருக்கு, திமுகவுடைய இன்னொரு அங்கம் பாஜகவும் இருக்கு. நம்ம அரசியல் ரீதியாக கேள்விகளை கேட்டுக்கலாம். ஆனா பொருளாதாரம் வரும்போது, தொழில் ரீதியாக நமக்கு வருமானம் வரும்போது இவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு. அந்த கோடிக்கணக்கான ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு தந்தி பிரவீன்ராஜ் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவராஜ், சொல்லுங்க சார். இந்த கோவையில் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்துச்சு அந்த கல்லூரி மாணவிக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் முழுக்க இந்த மாணவி தான் காரணம், அந்த நேரத்தில் அந்த மாணவி ஏன் அங்கே போனா அப்படின்ற மாதிரி அவளையே குற்றம் சாட்டுற மாதிரி பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மனநோயாளிகள் பேசக்கூடியதாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இரவு நேரத்தில் ஒரு பெண் போகக்கூடாதான், யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் என்பது தான் நம்மளுடைய சுதந்திரத்தை வெளிப்படுத்துது. இரவு 12 மணிக்கு ஒரு பெண் எப்பொழுது வெளியே தனியாக நடமாடுகிறாளோ அப்போதுதான் உண்மையான சுதந்திரம் என்று சொல்கிறாங்க. இப்போது ஒரு பெண்ணும் அவருடைய அந்த காதலனும் ஏதோ ஒரு அந்த வயது கோளாறின் காரணமாகவே போயிருக்காங்கன்னு பார்க்கலான்னு எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த பெண்ணு ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்ற ஒரு இதெல்லாம் பதிவிடுவது ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுவதை கேவலமான ஒரு நிலையை தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்குன்னு. ஏன்னா இது ஒரு அவர்களுடைய அந்த மனநோயை தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது சொல்லலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுடைய வயசுல அவர்கள் அனுபவிக்காதது இப்போ இருக்கிறதுனால அது வயிற்றுச்சல்ல கூட பேசி கொண்டிருக்காங்க அப்படின்னுலாம் பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலையை ஒரு நியாயப்படுத்தி பேசுறது என்பது நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடியதா பார்க்கணும். அதிலும் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் அப்புறம் தொடர்ந்து திமுக ஆதரவாக பேசுகிற ஒரு ஜேம்ஸ் வசந்தன்றவர் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் மாணவி தான் குற்றச்சாட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்கிற மாதிரி செய்தியில் பார்த்தேன். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா தனியார் நிகழ்ச்சியெல்லாம் நிகழ்ச்சி நடத்துவார் பார்த்துருக்கீங்களா? மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களை வச்சு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவார். அவராக இப்படி பேசுகிறான்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அவர்களுடைய பெற்றோர்களை குறை சொல்கிறார்கள். அந்த மாணவி அவருக்கு இருந்த அந்த வயது கோளாறின் காரணமாக தான் அந்த நேரத்தில் 11 மணிக்கு போயிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்பது இந்த அரசுடைய தார்மீக கடமை. மக்கள் இப்போ கோயம்பேடுக்கு போகிறான்னா அவனுக்கு அந்த இரவு நேரத்தில் பாதுகாப்பு கொடுக்கணும். 2 மணிக்கு போகிறான், பஸ் ஏறதுக்கு போகிறான், கிளம்பாக்கத்துக்கு போகிறான், 2 மணிக்கு போகிறான், பஸ் ஏறதுக்கு போகிறான், ஏதோ ஒரு வழியில் போகிறான். நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பாக்கம் போகிறோன்னா நம்ம எவ்வளோ நேரம் 40 நிமிஷம் ஆகுமா ட்ராவல் பண்ணி. இப்போ அந்த இரவு நேரத்தில் யாருமே இல்லைன்னா போகிற பொண்ணை கற்பழிச்சிருவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், போகிற பொண்ணை கற்பழிச்சிருவீங்களா? இல்லை அந்த குடும்பத்தோடு போனால் கணவனை அடித்து போட்டு மனைவியை கற்பழிச்சிருவாங்களா? இது எது மாதிரியான ஒரு கேவலமான ஒரு அரசியலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும். இது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆளும் கட்சிக்கு தப்பட்டம் அடித்து கொண்டு பேசுவது, ஆதரவாக பேசுவது என்று ஒரு நிலைப்பாடுடைய பல மூத்த பத்திரிகையாளர் என்ற பேரில் உலாவி கொண்டிருக்காங்க. இவர்களுக்கு அவங்க என்ன பண்ணாலும் கவலை கிடையாது. இப்போ நக்கீரன் கோபாலுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு இது பண்ணாருன்னா அவரை பற்றி பகிரங்கமாக வெளியே பேசுவார். கொலை பண்ணிட்டான் விஜய்ன்ற அளவுக்கு ஒரு பெரிய வன்மத்தை வெளியே ஷூட்டிங் நடந்துச்சு. இந்த விவகாரத்தை குறித்து ஒரு சின்ன காணொலி வெளியிட்டிருக்காரு நக்கீரன் கோபால். நான் கேட்குறேன்,
ஒரு சிறிய ஒரு கட்டுரை வந்து வெளிவந்திருக்கா? 48 மணி நேரம் 48 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அப்ப என்ன, நீங்க வந்து திமுக ஆதரவாளர், நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்து ஒருதலைப்பட்ச பத்திரிகையாளர், நீங்க பத்திரிகையாளர் என்ற இடத்துல இருந்து அவர் வந்து விலகிடணும். ஏன்னா அந்த அந்த தார்மீக ஒரு பொறுப்பு இருக்கு, பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இதையை தாண்டி நம்ம ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சன்மானத்துக்கு ஆதரவாக வந்து வெளிப்படுத்துறாங்கன்னா இதுதான் வந்து ஒரு கேவலமான ஒரு அரசியலை வந்து தொடர்ந்து வந்து வெளிப்படுத்தி கொண்டு. அதே மாதிரி பல நடிகர்கள் நடிகைகள் கூட கரூர் சம்பவத்துக்கு வெளிப்படையா பேசினவங்க கூட இந்த விஷயத்துல இந்த வரைக்கும் வாய்த்தார்களே. இல்ல, நிறைய பேர் வந்து குரல் கொடுத்து வராங்க. சீரியல் ஆக்டர்ஸ் முதற்கொண்டு நிறைய பேர் வந்து குரல் கொடுத்து வராங்க. இது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு அச்சத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது. திமுகவை பொறுத்தவரையில தமிழ் சினிமாவே மொத்தமா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கு. இப்போ ஒரு நடிகர் வந்து வெளியே வந்து ஒரு குரல் கொடுத்துட்டானா அதன் பிறகு அந்த நடிகருக்கு அனைத்து வாய்ப்புகளுமே பறிப்போகும். ஏன்டா எப்பா நமக்கு வம்பு, நம்ம எதுக்கு இதை பத்தி பேசணுன்ற ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அதிகாரப்பூர்வமாக தைரியமாக குரல் கொடுக்கக்கூடியவர்களே வந்து இதற்கு பயப்படுறாங்க. அமீர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, டைரக்டர் அமீர் எதுவாக இருந்தாலும் முன்னாடி வந்துடுறாரு முதல்ல பேசுறதுக்கு. ஆஹா விஜய் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஆஹா விஜய் தான் இதற்கு முக்கிய காரணம், மக்கள் மீது வந்து குறை சொல்லக்கூடாது, விஜய் தான் இதற்கு காரணம், இவ்வளோ நிறைய ஒரு பழிகளை போட்டுக்கொண்டது அமீர் அவர்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் ஒரு சின்ன, எப்பவுமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் போடுவார், நான் கூட அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் அதிகமாக பார்ப்பேன், சின்ன ஸ்டேட்டஸ் கூட வரல வெளியே. அப்போ நீங்களாம் யாருக்கு ஆதரவாளராக செயல்படுறீங்க என்பது இந்த இடத்துல பார்க்கலாம் தெரியுது. கரூர் விவகாரம் மட்டும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரியான பாலியல் விவகாரங்களும் கூட அரசு வந்து சரியான ஒரு செயல்பாடு இல்லாத காரணத்தினால் மட்டும்தான் இது மாதிரியான ஒரு துயரங்கள் தொடர்ந்து வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை தடுக்க வந்து அரசு வந்து தவறி கொண்டிருக்குன்னு பார்க்கணும். தொடர்ந்து விவசாயிகள் வந்து இந்த மழையின் காலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. நெல் மூட்டைகள் முதற்கொண்டு நெல் கிடங்கு ஒன்று இல்லாத காரணத்தினால பயிர்கள் நாசமாக போச்சு. ஒரு கிடங்கு அமைத்து கொடுப்பதற்கு கூட வக்கு இல்லை இந்த அரசுக்கு. சுடுகாட்டில் அடுக்கி வச்சிருந்த அந்த காட்சிகள்லாம். ஆனால் முதல்வர் என்ன செய்யறாரு, அந்த விவசாயிகளை நேராக போய் பார்த்து அவர்களுடைய துயரத்தை துடைத்தாரா? பைசன் படம் பார்த்துட்டு இருக்காரு உட்காந்து. பைசன் படத்திற்கு ரிவ்யூ கொடுப்பது முக்கியமா இல்லை விவசாயிகளுடைய கண்ணீர் துடைப்பது முக்கியமா? தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கூட கூலி படம் போய் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இப்போ இந்த அரசுக்கு மக்களை பொறுத்தவரையில் கவலையே கிடையாது. கவலை என்பது யாரை பொறுத்து இருக்குன்னா முதலாளிகளை பொறுத்தவரைதான் இவர்களுக்கு ஒரு பெரிய கவலை. ரிவ்யூ சொல்றதுல தப்பு இல்லைல்ல சார், ஒரு பக்கம் ரிவ்யூ சொல்லலாம் சார், எது முக்கியமானதுன்னு நம்ம பார்க்கணும். ஒரு அரசியல் தலைவராக ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது மக்கள் பணி தான் முக்கியம். ரிவ்யூ சொல்லலாம், போய் நீங்கள் விவசாயிகளை பார்த்துட்டு அவர்களுடைய கண்ணீரை துடைத்து விட்டு வந்து நீங்கள் கூட சொல்லலாம். நான் அந்த பைசன் திரைப்படம் பாராட்டுக்குரிய திரைப்படம் தான் எடுத்துக்கலாம். மாரி செல்வராஜ் அவர்கள் அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு மறைக்கப்பட்ட ஒரு நீதியை மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு அவர்களுடைய வழிகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதை வந்து நம்ம வரவேற்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு நேரம், முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற ஒரு நேரம் இருக்கு. விவசாயி சோறு போடுறவன் இந்தியாவின் முதுகெலும்பு எங்கே இருக்கான்? தண்ணியில் நினைஞ்சிக்கிட்டு அவனுடைய பயிர்கள் அனைத்துமே வந்து வீணாகி போய் அவனுடைய வாழ்வாதாரமே அழிஞ்சு போய் படுத்துட்டு இருக்கான். செத்து போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கான். எலியர் வறுத்து சாப்பிட்டு நிற்கிறான். அவனுக்கு நீங்க உதவியாக இல்லைனாலும் ஒரு ஆறுதலாக இருக்கலாம்ல. கண்டிப்பா முதல்வருக்கு இருக்கும்ல சார், அவர் ஒரு டெல்டா காரன் சொல்லிட்டு இருக்காரு. டெல்டா காரன் எப்படி சொல்ல முடியும்? நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறாரு, பாக்குறாரு, எதிர்கட்சி தலைவர் இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போதே அந்த அரசியலை மேற்கொள்வார். ஆனா ஏதோ ஒரு விதத்துல போய் பாக்குறாரு, அதை நம்ம வரவேற்கணும். அதே நேரத்தில் முதல் அவர்கள் பைசன் படம் பார்க்கறது முக்கியமா, விவசாயிகளை பார்க்கறது முக்கியமா? விவசாயிகளை பார்க்கறது தான். அப்போ விவசாயிகளை வந்து பார்க்க தவறாருன்னா மக்களை பற்றி ஒரு கவலை இல்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார், பொம்மை முதலமைச்சராக செயல்படுகிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே ஒரு குறை இருக்குது சார். இந்த அரசை பொறுத்தவரையில் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியிலேயே செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஆரம்ப கட்டத்திலிருந்தே எத்தனை 568 வாக்குறுதிகளா, எத்தனை 64 கூட நிறைவேற்றல. அவங்க 90% நிறைவேற்றிட்டு தான் சொல்றாங்க சார். 90% ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். முதலமைச்சரோட நேரடியாக உட்காந்து வாக்குவாதம் செய்யலாம். நம்ம எதெல்லாம் நீங்க வந்து நிறைவேற்றினீங்க பட்டியலிடுங்கன்னு சொல்லி. இது வரைக்கும் டாஸ்மாக்ல டார்கெட் வைக்கிறது மட்டும்தான் இவர்களுடைய ஒரு பெரிய குறிக்கோளா இருக்கு. கிட்டத்தட்ட பொங்கல் வருதா டாஸ்மாக் டார்கெட் வந்து கொடுத்துருவாங்க. தீபாவளிக்கு எவ்வளவு வந்து விற்பனை ஆசை என்பது நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 800 கோடி 800 கோடி டார்கெட் இருந்தால் தான் இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். மக்களுக்கு என்ன பணி செஞ்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான்.
ஆனால் துணை முதல்வர் சொல்றாரு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து விடுபட்ட மகளிருக்கு கூட நாங்கள் வந்து உரிமை தொகை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை நீங்கள் கொடுக்க போறேன் என்பது ஒரு பெரிய கண் துடைப்பு. எப்போ கொடுப்பீங்க? இது வரைக்கும் அந்த மக்கள் குறைதீர்ப்பு முகாம்லாம் நடத்துனீங்க, நிறைய படிவங்களை வாங்கிக்கினீங்க, அனைத்து படிவங்களுமே சரி பார்க்கப்பட்டு விட்டதா? பல படி நானே போய் எழுதி கொடுத்துருக்கேன் சார், படிவம் எழுதி கொடுத்துருக்கேன். நீங்க எதுக்கு சார் கொடுத்தீங்க? நான் கொடுத்துருக்கேன். இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றத பார்க்கணும்ல நம்ம. செக் பண்றதுக்காக. ஆமா, செக் பண்றதுக்கு தான் கொடுத்தேன். இது வரைக்கும் எதுவும் வரல. இது எப்போ உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி. எலெக்ஷனுக்கு எப்படி பணம் கொடுக்க முடியும்? இந்த மாதிரி தானே கொடுக்க முடியும். 1000 ரூபாய்ன்ட்டு மகளிர் உரிமை தொகைன்னு கொடுப்பீங்க, 3000 ரூபாய் அதுக்கு முன்னாடி பிடிங்கிடுவீங்க. அதுக்கு ஏதாவது அக்னாலஜ்மெண்ட் மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களா உங்களுக்கு? அக்னாலஜ்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது சார். ஒரு மெசேஜ் வரோம், நாங்கள் அது கூட எனக்கு வரல. அப்புறம் எப்படி சார் இது வந்து உங்களுடைய அந்த படிவம் ஏற்கப்பட்டது அப்படின்ற ஒரு மெசேஜ் வரணும், அது கூட வரல. இப்போது இது மாதிரியான ஒரு கண் துடைப்பு முகாம்கள் தான் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு என்பதை நம்ம வெளிப்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம போய் அங்கே நிற்கிறோம். அங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, மக்கள் எவ்வளோ பேர் வராங்க, என்ன பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் வந்து இந்த முகாம் வந்து போடுறாங்க, பட்டா கொடுக்குறேன்னு ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க, இந்த பேர் நீக்கம் சேர்த்தல் அதுக்கு ஒரு முகாம் இருக்குது. இது வந்து இப்போ தேர்தல் ஆணையத்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு கேள்வி முன்வைக்கலாம். இறந்தவர்களுடைய பட்டியல் வந்து 10 நாளில் ஆன்லைன்லேயே வந்துடுது. அப்போ ஆன்லைன்லேயே பார்த்துட்டு நீங்கள் நீக்கி இல்லாமல் எதுக்கு நேரடியாக வீட்டில் வந்து கதவு தட்டின்னு இருக்கிறோம்? உங்கள் அப்பா செத்துட்டாரா, உங்கள் தாத்தா செத்துட்டாரா, உங்கள் பாட்டி இருக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வீட்டு கதவும் தட்டி எத்தனை பேர் இருக்கும்? 6,46,00,000 பேர் இருக்கும். 6,46,00,000 வீட்டுக்கு போயிட்டு இந்த பிஎல்ஓ என்பவர்கள் நேரடியாக கதவு தட்டி உங்கள் தாத்தா போன வருஷம் இருந்தாரா, செத்துட்டாரா, இப்போ இருக்கிறாரா, அதுக்கு ஆப்ரேஷன் கேள்விகள். ஆமாம், ஒரு வீட்டையும் கதவை தட்டி கேட்கறது. இப்போது ஆன்லைன் எல்லாத்துக்குமே நம்ம டிஜிட்டல். ஆதார் கார்டை கொண்டு போய் நீங்கள் பேன் கார்டோட சேரு, ஆதார் கார்டை கொண்டு போய் நீங்கள் ரேஷன் கார்டோட சேரு, ஆதார் கார்டை கொண்டு போய் நீங்கள் கேஸ் பில்லோட சேரு, ஆதார் கார்டை கொண்டு போய் நீங்கள் பாஸ்போர்ட்டோட சேரு, ஆதார் கார்டு எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு. ஆனால் இதுக்கு ஆதார் கார்டு செல்லாது. இப்போ இதுக்கு எதுக்கு ஆதார் கார்டு? போனதை எரிக்கிறதுக்கு ஆதார் கார்டு. செத்து போயிட்டாங்கன்னா அவங்க செத்துட்டாங்கன்றது அந்த சுடுகாட்டில் நம்ம இடம் முடிக்கிறது கூட ஆதார் கார்டு. ஆனால் எஸ்ஐஆருக்கு செல்லாது. எல்லா எஸ்ஐஆருக்கு வந்து ஆதார் கார்டு என்பது ஒரு அடையாளமே கிடையாது. அப்போ எதுக்கு நம்ம ஆதார் கார்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும்? ஆதார் கார்டு நமக்கு ஆதார் கார்டே நமக்கு பெரிய இந்தியாவின் குடியுரிமையின் பெரிய அடையாளம்னு சொல்றீங்க. அப்படிதான் ஒன்றிய சார் அட்ரஸ் நான் அந்த இடத்துல இருக்கிறேன்னா என்பதற்காக தானே எனக்கு வந்து இப்போ நீங்க செக் பண்ண வர்றாரு அந்த பிஎல்ஓ. சார் இது இன்னொரு எலெக்ஷன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் வந்து இது வந்து இவர் பிஎல்ஓ எடுத்து போய் கொடுத்த பிறகு அவர் வந்து சரி பார்ப்பாரா, அவர் வந்து டிசம்பர் மாதம் ஒரு வரையறை வெளியிடுவாரா, அதுவே நம்ம பேர் வரலன்னா அடுத்தது வந்து ஜனவரி மாதம் வெளியிடுவாங்களாம். அதுலேயே வந்து நம்ம இந்த ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதில் கடைசியாக உங்களுக்கு பேர் பிப்ரவரி இறுதி பட்டியல் வெளியிடுவாங்க. இறுதி பட்டியலில் நீங்கள் தவறிட்டீங்கன்னா நீங்கள் இந்திய குடும்பங்களும் கிடையாது, வாக்கு செலுத்துவதற்கு எஸ்ஐஆர் என்பதை தாண்டி அது குடியுரிமையை செக் பண்ணுறதுக்கான ஒரு. சார் நான் இப்போ தேர்தல் அதிகாரி அந்த பிஎல்ஓ எங்கள் வீட்டுக்கு வராரு. நான் ஒரு விவகாரமாக எங்களுடைய இடத்த வந்து சேல் பண்ணுறதுக்கு எங்கள் ஊருக்கு போயிட்டேன். தேர்தல் அதிகாரி வரும்போது நான் கிடையாது, நான் வெளியே போயிட்டேன். ஊருக்கு 3 வாட்டி வருவாங்களா சார்? ஆமாம், 3 வாட்டி வரும்போது நான் இல்லை சார், நான் ஊருக்கு போயிட்டேன் சார். நான் ஒரு 15 நாள் கைசா வருவேன். அப்போ நான் வந்து குடியுரிமை இல்லாதவன், நான் வாக்கு செலுத்துவதற்கு தகுதி இல்லாத இந்திய குடிமகனே இல்லைன்றவங்களா சார்? இல்லை, நான் வாக்கு செலுத்த தகுதி இல்லாதவன். இப்போ இந்த அரசுக்கு என்ன ஒரு பெரியதுன்னா 1 கோடி வாக்காளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்கே உள்ளே வந்துட்டாங்க. இப்போ தமிழகத்துடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் மாறுவார்கள். ஆமாம், தமிழகத்தில் யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் தான் வந்து தீர்மானிப்பார்கள். கண்டிப்பாக. இப்போ இந்த நிலையை உருவாக்குவதற்கு தான் பாஜக சந்து பொந்து வழியாக நுழைந்து வருகிறது. இதற்கு எது மாதிரியான ஒரு எதிர்ப்பை வந்து நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சா? சார் நான் என்ன கேள்வினா, இத்தனை வருஷமா அண்ணா திமுகவும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல அவங்க முன்னாடியே கணிச்சிருக்கணும்ல சார், இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றத. கடைசி நேரத்தில் இப்படி பேச ஒரு பிரயோஜனமும் இல்லையே சார். அதாவது இவர்கள் வந்து பரந்தூர் புதிய விமான நிலையத்திற்கு ஆதரவாக வந்து எப்பொழுது திமுக வந்து செவி சாய்த்தது அப்பயே வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். பாஜகவுடைய இன்னொரு அங்கமாக திமுகவும் இருக்குது, திமுகவுடைய இன்னொரு அங்கம் பாஜகவும் இருக்குது. நம்ம அரசியல் ரீதியாக கேள்விகளை கேட்டுக்கலாம். ஆனால் பொருளாதாரம் வரும்போது, தொழில் ரீதியாக நமக்கு வருமானம் வரும்போது இவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. அந்த கோடிக்கணக்கான ஒரு வருமானத்திற்காகத்தான் மக்களை வந்து அடமானம் வைக்கிறார்கள் என்று தான் பார்க்கணும். அதிமுக ஆட்சியிலும் இது வந்து நடந்தது. பாஜகவை சார்ந்தவர்கள் பாஜக ஆட்சியில் கனிம வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது. ஏகப்பட்ட மலைகள் வந்து உடைத்து
சுரண்டப்பட்டார்கள். நாய் போகிற மாதிரி இந்த விஜய் சேதுபதிலாம் சொல்லிடுவார். கொடாஞ்சி விட்டு போயிட்டாங்க மலையை, பாதியாக கொடாஞ்சி பார்க்கவே அருவருப்பாக இருக்குன்னு. இப்போது இந்த அளவுக்கு ஈத்தேன் ஸ்டெர்லைட்டு நிறைய நம்ம எத்தனை சொல்ல வரோம் எல்லாமே இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையில் கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி காலத்தில் தான். இவர்கள் இருவருக்குமே வந்து அவர்களுடைய வருமானத்தை கூட்டிக் கொள்வதும் ஸ்விஸ் பேங்க்கில் சேர்த்து வைப்பதும் தான் இவர்களுக்கு பெரிய அளவில் ஒரு அக்கறை இருக்குது. தவிர மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு அக்கறை இல்லை. மக்கள் மீது கவலையே இல்லை அப்படின்றீங்களா? சரிங்க சார், நம்ம இவ்வளோ பேசிட்டோம், அந்த எஸ்ஆர் பற்றி இவ்வளோ பேசியிருக்கோம். அடுத்தக்கட்டதாக நம்ம சீமான் அவர்களை பற்றி கொஞ்சம் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்காரு. அவங்க வந்து கேட்குறாங்க, ஒருத்தர் வந்து கேட்குற ஃபாதர்னு நினைக்கிறேன், ஃபாதர் கேட்குறாரு, திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவராக இருக்காரு, அப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர் வாக்குகள் எல்லாமே தாவேக்காக தான் போகும் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட ஓட்டே நாம் தமிழருக்கு வேணாம், நீங்க தமிழர்ன்ற உணர்வோட இருந்தா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு அவரே ஓப்பனா சொல்றாரு. சார், இதோட பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் அவர்களை பொறுத்தவரையில ஒரு ஆரம்ப கட்டத்திலிருந்து இரு நிலைப்பாடோட தான் ஆரம்பத்துல இருந்தே இருந்தாங்க. சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. மாற்றம் என்று வந்திருக்காரு. சீமானுக்கு நிறைய பேர் வாக்கு செலுத்த வேண்டும் என்றெல்லாம் போட்டாங்க. விஜய் அவர்கள் அந்த லியோ திரைப்படத்தில் நடித்த போது மைக்கு பாடல் ஒன்றை வைத்ததுக்காக சீமான் அவர்களுடைய கட்சி அங்கீகாரமே பெற்றது. நிறைய தாவேக்கா தொண்டர்கள் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிச்சாங்க. ஆனா விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் கொள்கைகள் எப்பொழுதும் 8% வாக்கு விஜய்னால தான் காரணம். 8% வாக்கு விஜய் தொண்டர்கள் தான், வேற யாருமே கிடையாது. விஜய் ரசிகர்கள் தான், தாவேக்கா தொண்டர்கள் தான். இல்லைன்னா இவருக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. ஆனா அந்த 8% உயர்வதற்கு முக்கிய காரணமாக விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தான் அந்த காரணம் என்று சொல்லலாம். குறிப்பா வந்து இந்த தாவேக்காவுடைய அந்த கட்சி கொள்கைகள் வெளியான பிறகு விஜய் அவர்கள் அந்த முதல் மாநில மாநாட்டில் பேசிய பிறகு நேரடியாக நம்மளை தாக்குகிறார் விஜய் என்பதை சீமான் அவர்கள் உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கொண்ட பிறகு அவருடைய அந்த அரசியலை வந்து வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து லாரியில் அடிபட்டு செத்து போவன்றதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் மீது பெரிய வன்மத்தை கொட்டினார். அதுக்கப்புறம் வெளியே வந்து அவன் என் தம்பின்னாரு, மாறி மாறி பேசக்கூடிய அந்த பேச்செல்லாம் நம்ம நிறைய பார்த்துருவோம். எப்போ வந்து முத்து அவர்கள் மறைவுக்கு பின்பு ஸ்டாலின் அவர்களை போய் சீமான் அவர்கள் சந்தித்து விட்டு வந்தாரோ, அதன் பிறகு இவர் மீது ஒரு மிகப்பெரிய அளவில் ஸ்டாலின் அவர்கள் மீது அக்கறை வந்தது. சாட்டை துரைமுருகனுக்கு கலைஞர் அவர்கள் மீது அக்கறை வந்து விட்டது. கலைஞர் அவர்களை எப்படி வந்து ஒரு அந்த பாடலை பாடி ஒரு அருவருக்கத்தக்க ஒரு அரசியலை செய்தார்கள் என்பது அனைவருக்குமே எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் கலைஞருக்கும் ஒண்ணுன்னா நாம் தமிழர் தான் முன்னாடி நிற்கணும்னு சொல்லாம பாருங்க, அங்கதான் இவங்க யார் என்பது தெளிவுபடுத்திச்சு. இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில மொத்த வாக்குகளும் சரியக்கூடிய ஒரு நிலையில வந்து அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. மாற்றம் என்றாலே வந்து விஜய் அவர்களுக்கு தான் அனைத்து வாக்குகளும் வந்து செல்ல இருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் பிரிக்க போகிற முதல் கட்சி அவங்க தான். அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை தான் விஜய் அவர்கள் உடைத்து முதல்ல பிரிக்கிறார். 2வது திமுகவுடைய வாக்குகளை சிதைக்கிறார். இப்படி இருக்கும்போது சீமான் அவர்களுக்கு எது மாதிரியான ஒரு நிலையில இருப்பாருன்னு பாத்துங்க. அதனால தான் அவர் வந்து ரொம்ப 100 கோடி ரூபாய் வந்து பேசப்பட்டிருக்கு பேரம். சீமான் அவர்களுக்கு 100 கோடி ரூபாய் பேசப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல்கள் போய். ஏன்னா சாட்டை துரைமுருகன் வந்து அவர் வந்து இல்லன்ட்டாரு, நாங்க எந்த காசு இன்னொரு 50 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருக்கமானவராக மாறிவிடுவார்கள். புரியுதுங்களா? பெரியார் எங்களுடைய திமுக சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட பெரியார் அவர்களே தங்களது கொள்கை தலைவராக கூட ஏற்றுப்பாங்க. 100 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து. அப்போ தமிழ் தேசிய கொள்கை என்ன சார் பண்ணுவாங்க? சார், ஆரம்ப கட்டத்தில் இலங்கை தமிழருக்கு ஆதரவாக தானே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க. இலங்கை தமிழருக்கு குறித்து அவர்களுடைய கவலைகளையும் துயரங்களையும் எந்த இடத்துல இப்போ நீங்கள் பேசுறீங்க? பல இடத்துல எங்க பேசுறீங்க? போயிடுச்சு, அது 2012ஆம் ஆண்டோட முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து பேசுறது கிடையாது. இலங்கை தமிழர்களுடைய அந்த கவலைகளை உங்களுக்கு இப்போ கிடையாது. பிரபாகர் அவர்களுடைய நம்ம விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் கார்த்திக் அவர்கள் வந்து வெளியே தந்தி டிவியில் வந்து பேசும்போது தெளிவாக பேசியிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீமான் அவர்கள் வந்து இங்கே இரட்டை வேடம் போட்டு கொண்டிருக்கிறார். சீமான் அவர்கள் வந்து தமிழர்களை வைத்து வந்து பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் அரசியலை பற்றி பெருசாக கவலைப்படுறதே இல்லையா? அவர் தோத்தாலும் பரவாயில்லன்றது எப்படிப்பட்ட அரசியலை வந்து வெளிப்படுத்துதுன்னா, இவர்களுடைய அந்த வாக்கு அரசியல் வந்து கல்லா கட்டுவதற்காக தான் இருக்கிறது. கல்லா கட்டுவது மட்டுமே இவர்களுடைய முதல் பணியாக இருக்கு. நாம் தமிழர் தொண்டர்களே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்றீங்களா? ஒரு காணொலி ஒன்று பார்த்துருப்பீங்க. திருநெல்வேலி கொண்டு வந்தியா? நேத்துக்கு வந்த அப்படியே அவர் உதாசீனப்படுத்திட்டு அவர் போயிருவார். அப்படியே
அந்த மனநிலை எப்படி இருக்கும், அந்த கட்சி தொண்டனுக்கு எப்படி இருக்கும்? நாம் தமிழர்னு வந்து இருந்த அந்த கட்சி தொண்டருக்கு திருநெல்வேலி கொண்டு வந்து என்னன்னா அரே பிரமிச்சிட்டான், என்ன இப்படி பேசிட்டாரு அப்படின்ற. அப்போது அவங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க கல்லா கட்டுவதிலே தான் இருக்கிறது. இந்த கல்லா கட்டுவதை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாங்க. அடுத்த எலெக்ஷன்லேயும் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் கூட வர முடியும். 16 வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு. இப்போ நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல அரசியலை பேசுகிறார். அந்த அரசியல் நம்ம வரவேற்கிறோம். மக்களுக்கான அரசியல் நிறைய பேசுகிறார், அதெல்லாம் வரவேற்கிறோம். இப்போ நீங்கள் இந்த மரத்தை கட்டு பிடிச்சிட்டு மாநாடு மாநாடு இதெல்லாம் வந்து நம்ம எப்படின்னா அவருடைய அந்த மக்கள் நலனுக்கான அரசியல் எதுவும் செய்யலன்றீங்களா? மக்கள் நலனுக்கான அரசியலை வந்து பேசுகிறார். இப்போ இந்த கழுமை உள்ள கொள்ளைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்காரு. பறவைகளுக்கான அரசியல் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். நம்ம அதெல்லாம் வந்து எந்த குறையும் சொல்லலை. ஆனால் இவர்கள் வந்து இந்த மாடுகளுக்கு மாநாடு, மரங்களுக்கு மாநாடுன்னா இதுதான் வந்து நமக்கு இவர்களுடைய நிலைப்பாட்டை வந்து ஒரு சந்தேகப்பட வைக்கிறது. முன்னாலே மக்கள் களத்துக்குள்ள தான் நிற்கிறாங்களான்ற சந்தேகம் வருதுன்றீங்களா நீங்கள்? ஒரு எப்படிப்பட்ட அரசியலை வெளிப்படுத்துதுன்னா சமகால அரசியல், ஒரு சமகால அரசியல் கூட கிடையாது சார். இது வந்து ஒரு சிரிப்பலையை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் சார். நீங்கள் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தா நீங்கள் என்ன சார், நீ என்ன கேமராமேன, நீ படுக்கையில் கேமராமேன நீ, டேய் வாடா நாயே, என்ன பேச்சு இதெல்லாம்? ஒரு அரசியல் தலைவருக்கான அழகா இதெல்லாம்? நாகரிகமே இல்லை. மரங்களுக்கு மாநாடு, மரம் வந்து ஓட்டு போட போறது கிடையாது, மாடு வந்து ஓட்டு போட போறது கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே வந்து ஒரு மக்கள் சார்ந்தது தானே, அது வந்து காப்பாற்றணும், இயற்கை மாநாடு நடத்தி தான் நீங்க வந்து பண்ணணும்னு இல்லை சார். மாடுகளுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கலாம், மரங்களுக்கு நீங்க மரங்களை வளங்க. விவேக் இருந்தாரு, 1.5 கோடி மரங்களை நட்டாரு. அவர் மறைந்த பிறகு அவருடைய அந்த பணிகள் அந்த செல்முருகன் சொல்ற அவர் வந்து அப்துல் கலாம் இருந்தாரு. அப்துல் கலாம் அவர்கள் வந்து அவரு ஏற்படுத்தி விட்ட எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவர்கள் நட்டு வைத்த மரங்கள் தான் இப்போ வெட்டி எடுத்துட்டு போறாங்க. புரியுதுங்களா? இப்போ இவ்வளோ பெரிய ஒரு நற்பணிகளை செய்யக்கூடிய இடத்துல நீங்க ஒரு 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 1 லட்சம் மரங்களாவது நட்டுருக்கீங்களா? மரங்கள் எல்லாருமே கேட்குறாங்க, மாநாடு போடுறீங்க, எவ்வளவு மரம் நட்டீங்க, அதுக்கான கணக்கை சொல்லுங்கன்னா அதுல பதிலே வரல சொல்ல முடியும். இவர் எங்க போனாலும் கேமரா தூக்கிட்டு பின்னாடியே போயிடுறாங்கல்ல, காணொலி சாட்சி ஆயிடுதுல. இவருக்குன்னு வந்து ஒரு அரசியல் வந்து வெளிப்படுத்த தெரியல. ஒரு அரசியல் தாவேகா தலைவரை திட்ட வேண்டும், அதன் மூலமாக பிழைப்பை நடத்த வேண்டும், அதற்கு உரிய அளவில் அவருக்கு ஒரு வருமானமும் வந்து கொண்டு இருக்கு. இது வந்து எப்படிப்பட்ட அரசியலை நோக்கி செல்கிறதுன்னா நாம் தமிழர் வந்து ஆட்டத்திலே கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நிறைய டிவி டிபேட்ஸில் கூட நாம் தமிழர் வந்து அந்த புகைப்படங்களில் கூட மறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்ததாக களமாடக்கூடியவர்கள் தாவேகா திமுக, இதுதான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகே, நம்ம நடப்பு அரசியல் பற்றி இன்னைக்கு நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.